வணக்கம் வாங்க. ஆரம்பமாகின்றது குடும்பம் கொலையாம். வணக்கம் வாங்க. ஆம். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் வலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக உங்கள் முன் விதிகிற நிகழ்வு குடும்பம் வலியம். குடும்பம் வலியம் என்று 998வது நிகழ்வாக இன்று வர இருக்கின்றது. உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்துக் கொண்டு வாணி எப்படி நலமாக இருக்கிறீர்களா? உற்சாகமாக இருக்கிறோம். நீங்கள்? நானும் நல்ல நலமாகவே இருக்கிறேன். நல்லது. பரபரப்பான சூழல், வருட இறுதி தானே. ஒரு நிமிடம் வாணி. இந்த வருடத்தின் நிறைவு மாதமாக இந்த மாதம் இருக்கிறபடியால் எல்லோருக்கும் பரபரப்பான வேலைப்பழுக்கள் அதிகமாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே இன்றைய குடும்ப குவலியம் கொண்டு வர இருக்கின்ற தலைப்பு நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். பஸ் ஆடியோ பாக்ஸ்களை போட்டிருந்தனால் புரிதலும் பாதிப்பு. அந்த புரிதல் இல்லாததுனால் ஏற்படுற பாதிப்புகளை பற்றி பேச போறோம். புரிதல் இல்லாத சந்தர்ப்பங்களில் பெண்கள் பாதிக்கப்படும் நிலைகள் இவை, என்ன சந்தர்ப்பத்தில் இவை ஏற்படுகின்றன போன்ற விடயத்தை நாங்கள் பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது நாங்கள் புரிதல் இல்லாத சந்தர்ப்பங்கள் இப்படி கன இடங்களில புரிதல் இல்லாமல், சில நேரம் மொழி ஒரு பிரச்சனை. அது புரிதல் இல்லாமல் இருக்கும்போது வேறு விதமாக அதை செய்து விடுவார்கள். இப்போ உதாரணமாக ஒருவருக்கு காலில் நோய் என்றுதான் போனவர், துடையில தான் அவருக்கு நோவாக இருக்கிறது. ஓபசேங்கல் என்று சொல்றது ஜெர்மன் மொழியில. அவர் உஞ்ச சேங்கல் என்று சொல்லிட்டாராக, என்னவோ தெரியாது. அந்த இடத்திலும் ஏதோ மெல்லமா அடிபட்ட காயமோ என்னவோ இருந்தது. ஆனால் அவருக்கு நரம்புகள் பாதிக்கப்பட்டது துடையில. ஆனால் அவருக்கு ஆபரேஷன் செய்தது காலுக்கு கீழே. ஆனா அப்படியோ டாக்டர் செய்வினமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. இவர் சொன்னது புரியலையா என்ற மாதிரி தான் பேர்ந்து அந்த நிலைமை வந்தது. அப்ப இந்த புரிதல் இல்லாமல் பல சந்தர்ப்பங்களில பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்படி பார்க்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது, அது புரிதல் இல்லாத அந்த சந்தர்ப்பங்கள் இவை உங்களுக்கு பெண்களாகி எங்களுக்கு பல இடங்கள்ல ஏற்பட்டு இருக்கும். அதே தேவை என்று கேட்கிறேன்.